இயேசுவில் பிரியமானவர்கள், தெய்வீக திருப்பலியானது இறந்த ஆன்மக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சந்திரசேகர் என்கின்ற கிங்ஸ்லி கிறிஸ்டோபர் அவர்கள் இறந்து 8ஆம் ஆண்டு நினைவு நாளிலே அவருடைய ஆன்ம நிலைப்பாற்றுக்காக மன்றாடி ஜெபிப்போம். மேலுமாக சவரியப்பன் ஆசிரியருடைய ஆன்ம நிலைப்பாற்றுக்காகவும் இந்த நாளிலே மன்றாடி ஜெபிப்போம். இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தபொழுது கடவுளுக்கு எதிராக மனிதருக்கு எதிராக செய்த அனைத்து பாவங்களையும் கடவுள் மன்னித்து இவர்களுக்கு பேரின்ப வாழ்வு அளித்தருள் இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் மன்றாடி ஜெபிப்போம். உயர்ந்த அரியணையில் வீற்றிருக்கும் ஒரு மனிதரை கண்டேன், அவருடைய ஆட்சியின் பெயர் என்றும் உள்ளதாகும் என எண்ணற்ற வானதூதர் ஒன்றாக பாடி அவரை ஆராதிக்கின்றனர். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பரிசுத்தமான நாள். திருதி ஆண்டவருடைய இதயத்திலே வழிதோடக்கூடிய திரு ரத்தம் நம்மையும் இந்த உலகத்தையும் பாவத்திலிருந்து விலக்கி நமக்கான புதிய வாழ்வை அடைத்துள்ள தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த கல்வாரி பலியை தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை கொடைகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டுதல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கிறிஸ்துவில் வாழ விரும்புவோர் இன்னல் ஒருவர். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 10 முதல் 17 முடிய. அன்புக்குரியவரே, என் போதனை, நடத்தை, நோக்கம், நம்பிக்கை, பொறுமை, அன்பு, மன உறுதி ஆகியவற்றை பின்பற்றி வந்திருக்கிறாய். அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் லிஸ்திராவிலும் எனக்கு நேரிட்ட இன்னல்களும் துன்பங்களும் உனக்கு தெரியும். இத்தகைய இன்னல்களை பொறுத்து கொண்டேன். இவை அனைத்திலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். கிறிஸ்து இயேசுவிடம் இணைந்து இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னொருவர். ஆனால் தீயோர்களும் எத்தர்களும் மேலும் மேலும் கேடுருவார்கள். ஏமாற்றும் இவர்கள் ஏமாந்து போவார்கள். நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 119. நாம் சொல்ல வேண்டிய பதில்: உம் திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு உண்டு. உம் திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு உண்டு. வசனங்கள் 157 மற்றும் 160. என்னை கொடுமைப்படுத்துவோரும் பகைப்போரும் பலர், ஆனால் உம் ஒழுங்குமுறைகளை விட்டு நான் தவறுவதில்லை. உண்மையே உமது வார்த்தையின் உட்பொருள், நீதியான உம் நெறிகள் எல்லாம் என்றும் நிலைத்துள்ளன. ஜெபப்பாடல். சட்டத்தை விரும்புவோர்க்கு நல்வாழ்வு உண்டு. உம் திரு சட்டத்தை விரும்புவோர்க்கு நல்வாழ்வு உண்டு. இறைவசனங்கள் 161 மற்றும் 165. தலைவர்கள் என்னை காரணமின்றி கொடுமைப்படுத்துகின்றனர், ஆனால் உம் வாக்கை முன்னிட்டு என் உள்ளம் நடுங்குகின்றது. உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. அவர்களை நிலைக்குலைய செய்வது எதுவுமில்லை. ஜெபப்பாடல். உம் திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு நல்வாழ்வு உண்டு. உம் திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு நல்வாழ்வு உண்டு. இறை வசனங்கள் 166 மற்றும் 168. ஆண்டவரே, நீர் அளிக்கும் மீட்புக்காக நான் காத்திருக்கிறேன். உம் கட்டளைகளை செயல்படுத்துகின்றேன். உம் நியமங்களையும் ஒழுங்குமுறைகளையும் நான் கடைபிடிக்கிறேன், ஏனெனில் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை. ஜெபப்பாடல். உம் திரு சட்டத்தை விரும்புவோர்க்கு நல்வாழ்வு உண்டு. உம் திரு சட்டத்தை விரும்புவோர்க்கு நல்வாழ்வு உண்டு. Alleluia, 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 alleluia. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கூர்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12. இறை சொற்றொடர்கள் 35 37 வரை. அக்காலத்தில் இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது, மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி? தூய ஆவியின் தூண்டுதலால் ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் என தாவீது கூறியுள்ளார் அல்லவா? தாவீது அவரை தலைவர் என குறிப்பிடுவதால் அவர் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி என்று கேட்டார். அப்போது பெருந்திரளான மக்கள்
இயேசு கூறியவற்றை மனமுவந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் நம் அனைவருக்குமான ஒரு அற்புதமான கருத்தை விட்டு சென்றிருக்கிறது. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். பிரியமானவர்களே, நமது கத்தோலிக்க வாழ்வை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஒரு குழந்தையை ஞானஸ்தானத்திற்கு கொண்டு வருவது முதல் அந்த குழந்தையின் மீது அனைவருடைய கவனமும் அதிகமாக இருப்பதை பார்க்கின்றோம். பெற்றோர்கள், ஞான தாய் தந்தையினர், மேலுமாக பங்கில் இருப்பவர்கள், உறவினர்கள் அனைவரும் அந்த குழந்தை இறை ஞானத்திலே வளருகிறதா, விசுவாசத்திலே வளருகிறதா என்று எப்பொழுது ஆலயத்திலே பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் அந்த குழந்தையை உற்று நோக்கி கொண்டே இருப்பார்கள். அந்த குழந்தை ஒரு தெளிவுக்கு வந்ததும் அந்த குழந்தையை ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புக்கு அனுப்பி வைப்பார்கள். பள்ளியிலே அவர்களுக்கான சிறப்பு வகுப்புகள், மறைவுரையை எடுத்துரைக்கக்கூடிய வகுப்புகள் இருக்கும். அந்த நிலையை அடைந்ததும் அவர்கள் பீட சிறுவர்களாக இருக்கிறார்கள். அந்த நிலையை அடைந்ததும் அவர்கள் ஒரு இளைஞர்களாக, அவர்களுக்கும் அப்பொழுது திருச்சட்டமானது, இயேசுவை பற்றிய வார்த்தையானது அறிவிக்கப்படுகிறது. அந்த நிலையிலிருந்து திருமணம் ஆன பிற்பாடு இருக்கக்கூடிய பக்த சபைகளாக இருக்கலாம், சண்டிப்பாலாக இருக்கலாம், அரியன் சனையாக இருக்கலாம், அந்த நிலையிலும் இறைவனுடைய திருச்சட்டம் மீண்டுமாக புகுத்தப்படுகிறது. மேலுமாக அடுத்த கட்டத்திற்கு பங்கு பேரவை உறுப்பினர்களாக, அன்பிய தலைவர்களாக இருக்கின்ற பொழுது இன்னும் அதிகமான ஒரு பொறுப்போடு செயல்படக்கூடிய இறை வார்த்தைகள் அவர்களுக்கு ஊட்டப்படுகிறது. ஆகவே ஒவ்வொரு நிலையிலும் கடவுளுடைய இறை வார்த்தை குழந்தை பருவம் முதல் நாம் முதுமை அடையும் வரை இந்த இறை வார்த்தையானது, இறை சட்டமானது, இறை ஞானமானது நமக்கு வழங்கப்படுகிறது. அவற்றை நாம் உண்மையாக கற்றுக்கொண்டால், பிறர் பார்க்கிறார்களே என்று இல்லாமல் உண்மையாக உள்ளத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டால் நமக்கு கடவுள் சாதாரண ஒரு வாழ்வை வழங்குவது கிடையாது, மிகுதியான நல்வாழ்வை கடவுள் வழங்குகின்றார். அதுதான் இன்றைய பதிலுரை பாடலிலும் கூட நாம் வாசிக்கிறோம். ஆகவே சிறு வயதிலிருந்து நாம் கற்கக்கூடிய அந்த திருச்சட்டம், அந்த மறை நெறிகள், அந்த ஞான உபதேச வகுப்புகள் நமது மீட்புக்கு பயன்படுகிறது. நாளை தினத்திலே நான் என்னவாக மாறப்போகிறேன் என்பதை இந்த வகுப்புகள் நமக்கு நிர்ணயம் செய்கிறது. ஆகவே இந்த காலத்திலே நாம் அதை மறந்து போயிருக்கிறோம். விடுமுறை என்று சொன்னாலே பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ், வேற கிளாஸ், டியூஷன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்று பிற துறைக்கு தான் அனுப்புகிறோமே தவிர இந்த விசுவாசம் என்கின்ற நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய அந்த மூச்சுக்காற்றை நாம் இழந்து விடுகின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆகவே இன்றைய முதல் வாசகத்திலே சொல்வது போல இந்த மறைவுரை தான் நாம் நேர்மையாக வாழ்வதற்கு, நமக்கான மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு, நமக்கான நற்செயல்களை, நமக்கான நல்ல எதிர்காலத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கிறது. எண்ணற்ற நபர்களை நான் பார்த்திருக்கிறேன். சிறு வயதிலே அவர்களுக்கு கற்பிக்கப்பட்ட அந்த ஞான உபதேசத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் இன்று உயர்ந்த நிலையிலே இருக்கிறார்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் இன்று உயர்ந்த நிலையிலே இருக்கிறார்கள். ஆலயத்திற்கு வராமல், திருவிவிலியத்தை வாசிக்காமல், பிறர் சொல்வதை நான் ஏன் கேட்க வேண்டும் என்று தாந்தோண்டித்தனமாக இருந்தவர்கள் இன்னும் அத்தகைய ஒரு வாழ்விலே தான் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இயேசு பிரியமானவர்கள், இந்த பரிசுத்தமான நாளிலே கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்து, கத்தோலிக்க கிறிஸ்துவராகி உன்னை தேர்ந்தெடுத்து, உனக்கு எந்த ஒரு திருச்சபையிலும் இல்லாத ஒரு அற்புதமான உருவாக்கம், ஃபார்மேஷன், அற்புதமான ஒரு உருவாக்கத்தை கடவுள் தந்திருக்கிறார். சொற்பமான நபர்களே இதை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். ஆக இந்த நாளிலே கடவுள் நம் அனைவரையும் பயன்படுத்திக் கொள்ள அழைக்கிறார். ஏனென்றால் இந்த இறைவார்த்தையை படிக்கின்ற பொழுது நாம் இப்படியாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கடவுள் உருவாக்குவார். அத்தகைய சக்தியும் ஆற்றலையும் கடவுள் தருவார். ஆகவே இன்றிலிருந்தாவது கடவுள் நமக்கு தரக்கூடிய பொறுப்புகளை உணர்ந்து
அந்த இறை வார்த்தையினுடைய ஆழத்தை உணர்ந்து நாம் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ்வோம். இறைவன் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். காணிக்கை தர வந்தோ உம்மலடி பாதங்கள் வணங்க வந்தோ, வரங்களை பொழியும் நாயகனே எம் கரங்களை குவித்து வணங்கி வந்தோ, உம்மலடி பணிந்து வாழ்வினை தருவோம். காணிக்கை தர வந்தோ உம்மலடி பாதங்கள் வணங்க வந்தோ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதான்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் இருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமறைவினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் எனும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவிழமானார். இவ்வாறு எல்லிலிருந்து மது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் மது வல்லமை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைக்கும் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தருளாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தருளாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவேற்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்ஸ் அம்மாள், கோடியர், புனித அந்தோனியா, புனித ஜான் மரிய வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கிறிஸ்து பணித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக கல்வாரி வழியின் வழியாக இறைவன் நமக்கு அருளக்கூடிய இறை ஞானத்தை, படிப்பினைகளை, ஒற்றுமையை, சமாதானத்தை, மகிழ்வை, இரக்கத்தை, மன்னிப்பை நாம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லாமல் இறைவன், நீ கலங்காதே, திகையாதே, அச்சம் கொள்ளாதே, உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னான் இயேசு. இது நம்மத்திலே எழுந்தருளி வந்திருக்கிறார். நமக்கு நிறைவான நிலை வாழ்வை தந்தருள வந்திருக்கிறார் இந்த பரிசுத்த கடவுள். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். ஒளியினை ஏற்றவும் உண்மை அமைதி என்றும்
பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வாள் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.